அது வந்து திருடன்லயே ஒரு ஒரு சிறந்த திருடன் அப்படின்ற அவார்டு கொடுக்குற அளவுக்கு. ஏன்னா கரூர்ல போய் பிரச்சாரத்துல நிறைய பேருக்கு வந்து விருதும் கொடுக்குறாங்க முப்பெரும் விழாவில். எது திருடன் விருதா? இல்ல பெரியார் விருது, ஓகே ஓகே. அந்த கலைஞர் விருது, அந்த மாதிரியான விருது நீங்க சொல்றது. இல்ல நான் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க சொன்ன உடனே ஓகே திருடன் வேற கொடுக்குறாங்க, சிறந்த திருடர் அப்படின்ற ஒரு விருது கொடுக்குறாங்கன்னு தெரியல. சரி, தியாகிகளுக்கான மரியாதையே போச்சு. முதல்வர் வந்து இவரை போய் ஒரு தியாகின்னு சொல்றாருன்னு. ஏன்னா அவர் நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு. நீங்களாம் பார்த்திருப்பீங்க. ரோடு போட்டு அந்த ரோடு மேலதான் நான் வாகனத்துல வந்தேன். முன்னாடி பேசின வீடியோஸ்லாம் இப்போ வந்து உலா வருது இல்ல. என்ன பேசினாரு? கரூர்ல போயிட்டு இந்த மாவட்டத்துல ஒரு அமைச்சர் இருக்காரு. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவர் இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்கிறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கரூர் வாசிகள், கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அவ்வளவும் பேசிட்டு கட்சி மாறி வந்த உடனே அவரை கூட வச்சு இன்றைக்கு பொதுச் செயலாளரை விட இவர் பவர்ஃபுல்லான ஒரு 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 பவர் லாபியா வந்து திமுக இருக்காரு அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு லாயல்ட்டி. திருடுற காசுல எடுத்துட்டு வந்து கரெக்டாக கொடுத்துருவாருப்பா, அவரே வந்து வச்சுக்க மாட்டாரு, நம்மளுக்கும் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி.